மகாபெரிவாச்சரணம். இப்போ நம்ம இங்கிலீஷில் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ கேள்வி கேட்ட உடனே நம்ம பதில் சொல்லணும் இல்லையா? அந்த பதில் சொல்லும் பொழுது 2 வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். எஸ், நோ அப்படின்னு 2 வார்த்தை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒன்றுமில்லை, இது உன்னோட பேனாவான்னு கேட்குறாங்க. 2 விஷயம் நம்ம சொல்லுவோம். ஆமாம், இது என்னோட பேனான்னு சொல்லுவோம், இல்லை இது என்னோட பேனா இல்லைன்னு சொல்ல போகிறோம். இப்போ இது உன்னோட பேனாவா அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும் எழுதுறதுக்கு. இஸ் இட் யுவர் பென் அப்படின்னு கேட்க போகிறோம். கேட்ட உடனே ஆமாம் இது என்னோட பேனா அப்படிங்கிறதுக்கு அதே தான் ஆமாங்கிறதுக்கு முன்னாடி எஸ் போட்டுடுறோம். அப்போ போட்டுட்டு இது என்னோட பேனாங்கிறதுக்கு இட் இஸ் மை பென். சரி, அப்போ இல்லை இது என்னோட பேனா இல்லை. இப்போ இந்த நெகட்டிவாக சொல்லும் பொழுது 2 விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணணுங்க. இல்லைன்னு சொல்கிறதுக்கு முதல்ல நோ சொல்லிடணும். அடுத்தது சொல்லும் பொழுது ஒரு நாட் சேர்க்கணும். அதாவது நோ, இட் இஸ் நாட் மை பென். ஸோ 2 நெகட்டிவ் கொடுத்தா தான் நம்ம இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆன்சர் வரும். இப்போ ஒருத்தரை பார்த்துட்டு ஒரு டீச்சர் நம்ம பார்க்குறோம், இவர் தான் உன்னோட தமிழ் டீச்சரா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ கேட்குறப்ப அதுக்கு என்ன சொல்கிறோம்? இஸ் ஹீ யுவர் தமிழ் டீச்சர். அப்போ ஆமான்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்ல போகிறோம்? எஸ், ஹீ இஸ் மை தமிழ் டீச்சர். இல்லை இவர் என்னோட தமிழ் டீச்சர் இல்லை அப்படின்னா நோ, ஹீ இஸ் நாட் மை தமிழ் டீச்சர். அப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே தான் அந்த வேர்பை எடுத்து முன்னாடி போட்டோம். இஸ்ஸுங்கிறத, ஆம்ங்கிறத, ஆருங்கிறத எடுத்து முன்னாடி பின்னாடி போடுறது மட்டும்தான். ஸோ இட்டுன்னு வந்துச்சுன்னா இஸ் போடுறோம். அந்த இட்டுக்கு பக்கத்தில் இஸ் வந்துருச்சுன்னா அது ஆன்சராக போயிடுது. இதை இஸ் முதல்ல போட்டு அப்புறம் இட் போட்டோம் அப்படின்னா அதே கொஸ்டின் ஆயிடுது. அதே மாதிரி தான் இஸ் ஹீ அப்படின்னா கேள்வி, ஹீ இஸ் அப்படின்னா பதில். ஆக கேள்வி இது, பதில் இது. ஸோ இந்த இதை இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். மகாபிரியவாச்சரணம்.